ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட பைனரி ட்ரேடிங் ஆப்ஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம இருக்கிற கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸை வச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டில் பேட்டர்ன் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை பற்றின பேசிக்ஸான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பைனரி ட்ரேடிங் ஆப்ஷனுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதோட ப்ரைஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே சமயம் அந்த நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீரியட் ரொம்ப லாங்கும் கூட. இதை நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும். பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைமில் உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். என்னோட பர்சனல் நான் யூஸ் பண்ணுறதா இந்த குவாடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் பாக்கெட் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு பெஸ்ட்டாக தோன்றுனது தான் இந்த குவாடெக்ஸ் ப்ரோக்கர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதை பற்றின நாலேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து என்ன அப்படின்னா பையரோட கேண்டில். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கிற ரெட் கலர் கேண்டில் என்ன அப்படின்னா செல்லரோட கேண்டில். இதை ஏன் நம்ம பையரோட கேண்டில்னு சொல்கிறோம், இதை ஏன் நம்ம செல்லரோட கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருந்து ஒரு கேண்டில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு பையர் கேண்டில் நம்ம சொல்கிறோம். அதே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த இடத்துல செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம செல்லர் கேண்டில்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பியரிஷ் கேண்டில் அண்ட் புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில், பியரிஷ் கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில். அதாவது மார்க்கெட் அப்பில் போகுது அப்படின்னா நம்ம புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். சரியா? இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் அது. மார்க்கெட் டவுனில் போகுது அப்படின்னா நம்ம பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அந்த ரெட் கலர் கேண்டில் தான் அது. சரியா? ஓகே கைஸ், அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த சப்போர்ட், அதாவது இந்த டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த டூல்ஸில் என்னோட பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்டில் இருந்து எப்படி டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அடுத்து நம்ம அப் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை என்னோடய கேண்டில் ஸ்டிக்ஸை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் சரி எனக்கு இந்த சிக்ஸாக் மூமெண்ட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து ஃபிலிம் மேட்ச் யூஸ் பண்ணுவாங்க, அது கூடவுமே பெட்டர் தான். ஆனால் எனக்கு வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்துட்டு 3 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்துட்டு உண்மையிலே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணி கூட நம்மளோட அப் ட்ரெண்டையும் டவுன் ட்ரெண்டையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதுக்கு அடுத்து நம்ம எப்படி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போது எனக்கு இங்கே தெரியுது இல்லையா, இது வந்து எனக்கு டைமரு. நம்ம வந்து 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஒரு கேண்டில் வந்து எனக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கு 1 மினிட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியே என்னோடய ட்ரேடிங் டைமையும் நான் 1 மினிட்க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகும்போது என்னோட இந்த டைமும் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகும். அந்த கேண்டில் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இல்லை நான் ப்ளேஸ் பண்ணி எனக்கு டவுனில் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சும்மா வந்து ஒரு அப் கொடுக்குறேன். ஓகேவா? சும்மா தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் டெமோ அக்கௌண்ட்டில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது ஒரு அப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது வந்து எனக்கு அப்பில் போச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும். இல்லை டவுனில் போச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் கிடைக்கும். சரியா? அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் என்னோடய அசட்ஸை வந்து மார்க் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தா எனக்கு தெரியும் யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, அதே மாதிரி இந்தியன் கரன்சியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது, இப்படி நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிசின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து இந்த குவாடெக்ஸ் இன்ஸ்டியூட்டோட அவங்களோட ப்ரெடிக்டில் வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எதுலேயுமே ஓடிசின்னு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறது லைவ் மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸும் சரி நம்ம கற்றுக்கிட்டதும் சரி கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ஓடிசியில் வந்து ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓடிசிலையும்
நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரெடிக்டபுளாக இருக்காது. சரியா? அதுலேயுமே நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் கரெக்டாக பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன வரும், அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கேண்டில் கண்டினியூவாக வருமா இல்லை டவுனில் போகுமான்னு தெரிஞ்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலமாக பண்ணுவோம். இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் அப்பும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல நான் டவுனும் கொடுக்கலாம். இது வந்து நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், என்னோட நெக்ஸ்ட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேங்கிறத பொறுத்து நான் வந்து இங்கே என்னோடய மணியை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போது இந்த கேண்டில் வந்து அப்பில் வரும்னு தெரியும் அப்படின்னா நான் வந்து அப் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். டவுனில் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டவுன் ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு அதுக்கேற்ற என்னோடய மணியை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து செட் ஆகிற மாதிரி தெரியலை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த அசெட் போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த அசெட்டை பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் உள்ள ஒரு அசெட்டு. இது இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பேட்டர்ன்ஸ் ஏதாவது கிடைக்குதா, எனக்கு தேவையான ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் என்னால் இங்கே ஒர்க் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்லிவிட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்னோடய மணியை நான் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் லைவில் பண்ணதும் சரி, இல்லை நீங்கள் டெமோவில் பண்ண ப்ராஃபிட்டும் சரி, இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். லைவில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? டெமோவில் உள்ள வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கூட நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்க பேட்டர்ன் வந்து என்ன, ஒரு ஹராமி பேட்டர்ன். சரியா? இது வந்து பியரிஷ் ஹராமி பேட்டர்ன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடியது வந்து ஒரு எரர் கேண்டில். இந்த இப்போ வரக்கூடிய கேண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ண போகிறேன், ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராட்டஜி. அப்போ எனக்கு இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக போகுது. சரியா? அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன், ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். அப்போ என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மேனுவலாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம போயிட்டு இப்போ நான் 1000 ருபீஸ் போடுறேன்னா 1000 ருபீஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு 5000 ருபீஸ் போடுறேன்னா 5000 ருபீஸ் கிட்ட நான் வந்து வச்சுக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே முக்கியம். என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, என்கிட்ட கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ, அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 1% ஆஃப் அமௌண்ட், அதாவது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுலேயுமே உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு நீங்கள் வந்து பங்கம் வராமல் பார்த்துக்கணும். சரியா? ஒரு மினிமம் அமௌண்ட்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு தெரியும் இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு டவுனில் தான் போகுது. ஏன்னா நம்ம வந்து ஹராமி பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஹராமி பேட்டர்னுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு எரர் கேண்டில் கிடைக்குது. எரர் கேண்டிலுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், எரர் கேண்டிலுக்கு ஆப்போசிட்டில் தான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. அப்போ இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக நீங்களே பாருங்களேன். நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எந்த இதுவும் பண்ணலை, லைவ் மார்க்கெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இப்போ இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? போன அசெட்டில் வந்து எனக்கு 70 ருபீஸ் லாஸு, அதுக்கு முன்னாடி ஒரு 70 ருபீஸ் வந்து நான் வந்து லாஸ் ஆக்கியிருக்கேன் சொல்லி கொடுக்குறதுக்காக. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 5000 வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? எனக்கு இப்போ இந்த 5000 வந்து என்ன ஆக போகுது, ப்ராஃபிட் ஆக போகுது. ஏன்னா நான் வந்து இங்கே என்னோடய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் தான் கைஸ். ஓகேவா? இப்போது நமக்கு இங்கே வந்து கிளியராக பாருங்களேன், ஹராமி பேட்டர்ன் இருக்குது. அதாவது ஒரு பையர் கேண்டிலுக்குள்ளாகவே ஒரு செல்லர் கேண்டில் வந்து என்ன ஆயிருக்கு, எனக்கு ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இது நமக்கு ப்ராஃபிட். அப்போது இதுக்கு அடுத்து வந்தது எரர் கேண்டில். எரர் கேண்டிலுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், எரர் கேண்டில் என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், கொடுத்தேன். இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட். ஸ்ட்ராட்டஜி ஒர்க். ஓகேவா? இவ்வளோ தாங்க. இதில் வந்து சிம்பிள் விஷயம் தான். நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நாலேஜை இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் நமக்கு இருக்கும். சரியா? தட்ஸ் இட். அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ கூட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தேன். அவ்வளோதான். சரியா? இதை வந்து யாருமே உங்களுக்கு இலவசமாக சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டைமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிசி மார்க்கெட்டில் இருந்து எனக்கு நார்மல் மார்க்கெட்டும் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இதோட டைமிங் எப்போ இருக்கும் இந்த குவாட்டெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு 12 o'clock இருந்து உங்களுக்கு நைட் ஒரு 9 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும். சரியா? அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கு நடுவில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஓடிசி மார்க்கெட் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க பிகினர்ஸ். ஓகேவா? அது வந்து
அதிகமாக உங்களுக்கு லாஸ் கொண்டு வரும். ஏன்னா அதில் இன்ஸ்டியூட்டோட ஒர்க் வந்து அதிகமாகவே இருக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு கிடையாது. சரியா? சாட்டர்டே சண்டே வந்து இந்த மார்க்கெட் வந்து லீவாக இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களால் லைவ் மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் பண்ண முடியாது. ஓடிசி மார்க்கெட் தான் இருக்கும். ஓடிசி மார்க்கெட்டில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணதாக இருந்தால் பக்கா நாலேஜோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 100% ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டுக்கு வர்றது ரொம்பவுமே நல்ல விஷயம். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, மண்டே வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் இந்த டைமுக்கு. ஆனால் மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேலண்டடாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக ஒர்க் ஆகுமானா பக்காவாக ஒர்க் ஆகும். ஒரு நம்மளோட நாலேஜை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். எது கேட்டாலும் நம்ம நாலேஜை பொறுத்து தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அனலைஸ் பண்ணுறீங்களோ, அனலைஸ் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற நாலேஜை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைவ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டுக்காக ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். என்கிட்ட கேட்டால் வந்து இந்த யூரோ ஜிபிபியும் யூரோ யூஎஸ்டியும் நல்ல மார்க்கெட். ஓகேவா? இதில் வந்து மேக்ஸிமம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம வீடியோவில் பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேவா? நானும் அப்படி தான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ போன வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த போன இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு ஹராமி பேட்டர்ன் வச்சு ஏர்ன் பண்ணேன் இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு பேட்டர்ன் தெரியுது, எனக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு, மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ண தெரியுது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை யாராலையுமே கொண்டுட்டு போக முடியாது. லாஸஸ் இருக்குமானா இருக்கும். ஆனால் ஏன் லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரியணும். அப்போது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஐடியாவும் உங்கள்கிட்ட இருக்கும். சரியா? ஸோ நீ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அது எப்படி நான் பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தந்துடுவேன். எந்தெந்த கேண்டில் வந்தால் எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம ஹை கொடுக்கணும், எந்த இடத்துல லோ பண்ணணும், எந்த இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமாக வருவாங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக வருவாங்க, செல்லர்ஸ் அதிகமாக வந்தால் என்ன பண்ணணும், பையர்ஸ் அதிகமாக வந்தால் என்ன பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து ஒரு ஏர்னிங்குக்கான ஒரு லெவலப்பை நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெயிட் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கு, அப்போ அடுத்து வந்து நான் அடுத்த கண்டினியூஷன் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லை இது வந்திருக்கு, அப்போ இதுக்கு அடுத்து வந்து எனக்கு மேலே தான் போகும், இந்த இடத்துல எனக்கு பெருசாக ஒரு டவுன் வந்திருக்கு, இந்த இடத்துக்கு அப்புறம் எனக்கு அடுத்து ஒரு பெருசாக டவுன் தான் போகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டும் உங்களை கண்டிப்பாக ரிவெஞ்ச் பண்ணும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக இருங்க, எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டராக இருங்க. சரியா? லாஸராக இருக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்க முடியாது. ஓகே கைஸ், ட்ரேடிங்கில் உள்ள பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட ஸ்ட்ராட்டஜிஸை பற்றியும் அனலைஸை பற்றியும் சரி, டூல்ஸை பற்றியும் சரி, எக்ஸாக்டான டீட்டெயில்ஸை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ எனக்கு பையர் வந்திருக்கு, அப்போ அடுத்து எனக்கு செல்லர் தான் வருங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பே பண்ணணும், இல்லை டெலிகிராமில் வந்துட்டு எனக்கு பே பண்ணுங்கள் அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுக்கும் நான் வரமாட்டேன். நான் வந்து எல்லாமே யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறேன். பாய்.